இந்த செக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் செக்ஷனை மறக்காம பார்த்துருங்க. Be a part of LearnMore to learn more and earn more. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். பேசிக்கா ஜாவால நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஸோ பேசிக்கா வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல வந்து நம்ம வந்து வித்தின் த டபுள் கோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லேர்ன் மோர் அப்படின்றத மென்ஷன் பண்றேன் அப்படின்னா நான் டபுள் கோட்ல மென்ஷன் பண்ணுவேன். வேற பைத்தான்ல வந்துட்டு நம்ம ரெண்டு வேலை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ எய்தர் வந்து நம்ம வந்து டபுள் கோட்டேஷன்ல கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் ஆகும், ஆர் நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் இது ஸ்ட்ரிங்கா தான் நம்மளுக்கு வந்து கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எய்தர் வி கேன் யூஸ் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். ஸோ இந்த டபுள் கோட்டை எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம், அந்த சிங்கிள் கோட்டை எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற எக்ஸாம்பிளை வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். தென் இப்போ நம்ம ஏதாவது ஒரு செர்டைன் லைனை வந்து நம்ம கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாவால நம்ம எப்படி கமெண்ட் பண்ணுவோம்? ஒரு செர்டைன் லைனை வந்து கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜாவால வந்து நம்ம வந்து டபுள் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். வேரஸ் நம்ம வந்து பைத்தான்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த ஹேஷ் சிம்பல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து நம்மளுக்கான கமெண்டட் லைன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ லைக் நான் வந்து புதுசாகவே ஒரு பைத்தான் ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நியூ ஃபைல், ஸோ ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பைத்தான் ஃபைல் தானே கிரியேட் பண்ணேன். ஸோ நியூவில் போயிட்டு நம்ம பைத்தான் ஃபைல், ஸோ ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து ஒரு பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிளில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் நான் அரவிந்த் அப்படின்றத வந்து நான் வந்து ஸ்டோர் வந்து நான் வந்து பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த பிரிண்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த ஏன்ற அந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த அரவிந்த்ன்ற இந்த வந்து கன்சோலில் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து LearnMore இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ லைக் இப்போ நான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எதர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து டபுள் கொட்டேஷன் கொடுக்கலாம், இல்லை வந்து நான் வந்து சிங்கிள் கொட்டேஷன் வந்து கொடுக்கலாம் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் LearnMore அப்படின்றத சிங்கிள் கொட்டேஷன் நான் கொடுத்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து இது வந்து கன்சிடர் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும், எனக்கு ஒரு அவுட்புட் வரணும். ஸோ எப்படி வரணும் அப்படின்னா LearnMore இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். பட் அந்த இன்ஸ்டிடியூஷன்ற அந்த வேர்டை வந்துட்டு நான் டபுள் கொட்டேஷன்ல போட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்மளால டபுள் கொட்டேஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஈவன் இந்த டபுள் கொட்டேஷனும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் ஆகி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா LearnMore இன்ஸ்டிடியூஷன். ஸோ பட் இப்போ நம்ம ஒரு டபுள் கொட்டேஷன் அதாவது டபுள் கோட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். பட் இதை நம்ம டபுள் கோட்ஸ்ல நம்ம கொடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸை நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் உள்ள கொடுத்துருக்க அந்த டபுள் கொட்டேஷனை வந்து கன்சிடர் பண்ணிக்கும், இல்லாட்டி கன்சிடர் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வே. ஸோ தென் வந்து இன்னொரு ஒரு என்ன பண்ணா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ t is equal to நான் வந்துட்டு learn. ஓகே, ஸோ ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அடுத்த லைன்ல நான் வந்து மோர் அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ இந்த வந்து டிஏ வந்து நான் வந்து கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அடுத்த நியூ லைன்ல மோர். ஓகே, ஸோ நியூ லைன்ல நம்மளுக்கு வந்து மோர் வரணும். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து ரன் வந்து பண்ணி பார்க்குறேன். ஸோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல தான் நம்மளுக்கு வந்து LearnMore அப்படின்றது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மல்டிபிள் பிரேக் லைன்ஸாக இருந்தாலும் நம்ம இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆல் டுகெதர் ஒரு சிங்கிள் லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும்.
அப்போ பேசிக்கா ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது இது நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் லைன்ல நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் தி அவுட்புட் இன் சிங்கிள் லைன். இப்போ இதே வந்து நான் வந்து மல்டிபிள் லைன்ல வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா லைக் இப்போ இன்னொரு வேரியபிள் நேம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இப்போ கே இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் மல்டிபிள் லைன்ல பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து 3 டபுள் கொட்டேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3 டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஸோ இங்க வந்து நான் லேர்ன் தென் மோர் அப்படின்றத கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3 டபுள் கொட்டேஷனை வச்சு நான் வந்து என் பண்றேன். ஸோ இப்போ நான் இந்த கே வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேர்ன் மோர் அப்படின்றது எனக்கு ஒவ்வொரு நியூ லைனா வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதாவது இங்க என்ன ஃபார்மேட்ல நம்ம எப்படி எழுதியிருக்கோமோ அதே ஃபார்மேட்ல நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். வேறஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஒரு பேக்வேர்ட் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு சிங்கிள் லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணும். வேறஸ் இது வந்துட்டு பிரிண்ட் as it is. ஸோ பிரிண்ட் as it is. ஓகேங்களா? ஸோ தென் இதுல வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். லைக் வந்துட்டு இப்போ ஜாவால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டோர் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்ல வந்து நான் லேர்ன் மோர் அப்படின்றத நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு எல்லை மட்டும் எனக்கு தனியா பிரிண்ட் பண்ணணும். அப்ப அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? அந்த எல்லுன்ற அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ how will I print it? ஜாவால ஸோ கேரட் ஆஃப் அந்த இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நேம் இஸ் ஈக்குவல் டு நான் டபுள் கொட்டேஷன்ல நான் அரவிந்த் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இது இன்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணும். இப்போ எனக்கு ஏவை மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது எத்தனாவது இன்டெக்ஸ்ல இருக்கும்? 0th இன்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு இந்த பைத்தான்ல வந்துட்டு இந்த இன்டெக்ஸிங்கை வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அங்கே எப்படி நம்ம கேரட் ஆஃப் கொடுத்து நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்க நேம் ஆஃப் கொடுத்துட்டு இந்த 2 ஸ்கொயர் பிராக்கெட்ல இங்க டைரக்டா நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்கலாம். இப்போ நான் 0 அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதே வந்துட்டு நான் வந்து 1 வந்து நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 6 வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் அண்ட் எண்ட் இன்டெக்ஸை கூட நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நேம்ல எனக்கு ரவி வந்து எனக்கு அவுட்புட்டா வரணும் அப்படின்னா 6 வந்து எத்தனாவது இன்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு ஐ வந்து 4th இன்டெக்ஸ்ல எண்ட் ஆகுது. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ்ல இருந்து எனக்கு 4th இன்டெக்ஸ்குள்ள இருக்க அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ சின்டெக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு நம்ம வந்து கோலன் மட்டும் வச்சா போதும். ஸோ கோலன் கொடுத்துட்டு அந்த இன்டெக்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா எந்த இன்டெக்ஸ் நம்ம பிரிண்ட் ஆகணுமோ அதை கொடுத்துட்டு நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்பெசிஃபையர் இன்டெக்ஸோட ரேஞ்ச் மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ அப்போ ரவி பிரிண்ட் ஆகுனா அந்த 1ல இருந்து நம்ம வந்து 5 முடிய கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபையர் இன்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஒரு சின்ன டவுட். ஓகே பாருங்க. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரவி வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்டெக்ஸ் வந்துட்டு ஸோ 1 to அந்த 5குள்ள இருக்கிறது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ், செகண்ட் இன்டெக்ஸ், தேர்ட் இன்டெக்ஸ், ஃபோர்த் இன்டெக்ஸ். ஸோ அந்த இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சொல்லு மங்கி, என்ன டவுட்? இப்போ வந்துட்டு இது இண்டெக்ஸா கன்சிடர் பண்ணுதா இல்ல லென்த்தை கன்சிடர் பண்ணுதா? ஜாவால இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுதானே? ஆமா, இங்கேயும் அதே தானே 0ல தானே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்க வந்து நேம் ஆஃப் நான் வந்து 0 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏ தானே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவுட்புட் பார்த்தோன்னா ஏ தானே வருது. ஸோ இப்போ இன்டெக்ஸிங் ஆர்டர் வைஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு இன்டெக்ஸையே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற அந்த இன்டெக்ஸ் ரேஞ்சும் நம்ம வந்து பிரிண்ட் வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நான் நடத்தும் போது ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து 2 டபுள் கொட்டேஷனாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றத. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே அதே மாதிரி நான் 2மே வந்து நான் டபுள் கொட்டேஷனாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். பட் இந்த டபுள் கொட்டேஷன் நமக்கு மென்ஷன் பண்ணியும் இந்த டபுள் கொட்டேஷன் அதாவது இன்ஸ்டியூஷன் வந்து எனக்கு டபுள் கொட்டேஷன்ல தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பேக்வர்ட் ஸ்லாஷ் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் செமிகோலன் அதாவது ஸ்டார்ட் ஆகிற செமிகோலனுக்கு முன்னாடியும் எண்ட் ஆகிற செமிகோலனுக்கு முன்னாடியும் நம்ம வந்து இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்போது லேர்ன் மோர் டபுள் கொட்டேஷன்ல தான் நம்மளுக்கு இந்த இன்ஸ்டியூஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அங்கே அந்த அவுட்புட்டை வந்து நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே லேர்ன் மோர் இன்ஸ்டியூஷன்றதை நம்ம டபுள் கொட்டேஷனில் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸை வந்து நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட செஷனை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கான்செப்டை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கீப் லேர்னிங், பி எ பார்ட் ஆஃப் லேர்ன் மோர் அண்ட் ஏர்ன் மோர்.